பார்த்து பார்த்து கண்ணெல்லாம் பூத்து போச்சுங்கிற கதையா மழை வரும் மாம்பழம் இனிக்கும் காத்திருந்தா இங்க மழை சீசனே முடிஞ்சிரும் போல. நல்ல வேலை இந்த மேங்கோ சோர்பே ரெசிபி இருக்கிறனால மாம்பழம் புளிப்போ இனிப்போ இனி கவலை இல்லை. என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசையா வீடியோ முழுசா பாருங்க. நீங்களும் மேங்கோ சோர்பே செஞ்சு எங்களோட மாம்பழ விழால கலந்துக்குங்க. போனஸா இன்னொரு ரெசிபி, தாகம் தணிக்க குழு குழுன்னு சோடா இல்லை 7up வச்சு செய்ய போகிறோம். அதுவும் ஸ்ட்ராபெரி பழத்தை வச்சு ஃபுல் ஐஸ் கியூப்ஸ் போட்டு ஜில்லுன்னு கலக்க போகிறோம். சரி ஆரம்பிப்போமா? சமையல் ரெசிபீஸ் மேங்கோ சோர்பே. மாம்பழ பருவம் முடியறதுக்கு முன்னாடி இந்த ரெசிபியை செய்ய கண்டிப்பா மறந்துடாதீங்க. நம்ம பார்க்க போற முதல் ரெசிபி மேங்கோ சோர்பே. நல்லா பழுத்த பழமா பார்த்து எடுத்துக்கோங்க, அப்பதான் சோர்பே நல்லா வரும். மாம்பழ தோலை சீவிட்டு துண்டு துண்டா முதல்ல வெட்டிக்கலாம். 2 பெரிய பங்கனப்பள்ளி பழம் எடுத்துக்கிட்டாச்சு. உங்களுக்கு விருப்பமான எந்த மாம்பழம் வேணும்னாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். அல்போன்சாவா இருக்கட்டும், இல்ல ஜவ்வாது, குண்டு, ஹிம்பசன் எதுவானாலும் சரி. ஏன் நீலம் கொண்டும் நீங்க இந்த ரெசிபியை செய்யலாம், நல்லாவே இருக்கும். நம்ம கொஞ்சம் வித்தியாசமா இன்னைக்கு சர்வ் பண்ண போறோம். அதுக்காக மாம்பழ தோலையே வச்சு அதை கப்பு மாதிரி மாத்தி அதுல சோர்பேயை சர்வ் பண்ண போறோம். அதையும் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம மாம்பழ சோர்பேக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தா 2 பொருள் தான். ஒன்று நல்ல பழுத்த மாம்பழம், அடுத்து சர்க்கரை இல்லை சீனி, அவ்வளவுதான். இப்போ மாம்பழ துண்டுகள் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம செய்ய வேண்டியது சர்க்கரை போட்டு மிக்சியில் அடிக்கணும். ரொம்ப அதிகமாக சர்க்கரை வேண்டாம், கம்மியாக போட்டால் தான் அந்த மாம்பழத்தோட டேஸ்ட் கிடைக்கும். கொஞ்சமும் கட்டியே இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக நல்லா ஈவன் டெக்ஸ்சரில் ஒரு பியூரே பண்ணி எடுத்துக்கலாம். என்னடா சோர்பே சோர்பேன்னு கூவிங்கனே இருக்க அப்படின்னு கேட்குறீங்களா? போன ரெசிபியில் குல்ஃபி செஞ்சோம், அதில் பால் சேர்த்து செஞ்சோம் இல்லையா? அந்த மாதிரி சோர்பேங்கிறது பால் போடாமல் வெறும் பழசாறு மற்றும் அதில் இருக்க சாஃப்ட் பல்ப்பை வச்சு செய்யக்கூடியது, அவ்வளோதான். சிம்பிளாக சொல்லணும்னா குச்சியை சாப்பிட்ருக்கோம் இல்லையா, மேங்கோ ஆரஞ்சு அப்படின்னு, ஞாபகம் இருக்கா? அது வெறும் ஜூஸில் செஞ்சாங்க. அது ஒரஞ்சு ஐஸ் கட்டியா இருக்கும். சோர்பேங்கிறது சாஃப்டா ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும். கொஞ்சமும் கல்லு மாதிரி ஐஸ் கட்டியா இல்லாம ரொம்பவுமே சாஃப்டா டெக்ஸ்சர்ல இருக்கும். அவ்வளோதாங்க ரெசிபி. இதை எடுத்து ஃப்ரீசர்ல வைக்கக்கூடிய ஒரு பாத்திரத்துல வச்சு நல்லா ஃப்ரீஸ் பண்ணி ஒரு 8 to 12 மணி நேரம் வச்சுட்டு எடுத்தீங்கன்னா உங்க சோர்பே ரெடி. முக்கியமான பாயிண்ட், நாருள்ள பழமா இருந்தா அதை பியூரே பண்ணதுக்கு அப்புறம் அதை வடிகட்டிட்டு அதில் இருக்க அந்த நாரெல்லாம் அகற்றிட்டு ஒரு சாஃப்டான பியூரியை வச்சு அதுக்கப்புறம் அதை ஸ்வீட்டன் பண்ணி, அதாவது சர்க்கரையை அதில் சேர்த்தி அதை ஃப்ரீஸ் பண்ணுங்க. அது உறைஞ்சதுக்கப்புறம் நம்ம சோர்பே ரெடி. சோர்பேங்கிறது பெரும்பாலுமே சம்மர் ஃப்ரூட்ஸ், அதாவது கோடைக்கால பழங்களில் செய்யக்கூடிய ரெசிபி. முக்கியமாக புளிப்புத்தன்மையுள்ள பழங்களில் செய்யக்கூடிய ஒன்று. நம்ம மாம்பழத்தை வச்சு செஞ்ச மாதிரி நீங்கள் ஸ்ட்ராபெரி, ராஸ்பெரி, பைனாப்பிள், லெமன் இல்லை லைம் அந்த மாதிரி பழங்களையும் வச்சு செய்யலாம். ஏன் வாட்டர்மெலான், ஆரஞ்சு அதில் கூட செய்யலாம். கிவி இல்லை பேஷன் ஃப்ரூட் அந்த மாதிரி பழங்கள்லையும் செய்யலாம். ஆனால் அதில் ஒரே ஒரு பிரச்சனை, விதைகளை சரிவர அகற்றிட்டு செஞ்சால் ரொம்பவுமே நல்லா வரும். இப்போதான் 2 நாளாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு சென்னையில். பார்ப்போம் இனியாவது மாம்பழம் இனிக்குதான்னு. இல்லைனா இருக்கவே இருக்கு நம்ம ரெசிபி. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலில் அப்லோட் ஆகிருக்கிற மற்ற வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எங்களை சப்போர்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி மேங்கோ குல்ஃபி ரெசிபி பண்ணியிருந்தோம், பார்த்தீங்களா? பார்க்கலன்னா கண்டிப்பாக மாம்பழ சீசன் முடியறதுக்குள்ளார கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் சூப்பரான ரெசிபி, நல்லா க்ரீமியாக இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அடுத்த ரெசிபி ஸ்ட்ராபெரி மொஜிட்டோ. ஓகே, ஸ்ட்ராபெரி மொஹிட்டோ போதுமா? இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தா ஸ்ட்ராபெரி, கொஞ்சம் சர்க்கரை, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் எலுமிச்சம்பழம், ஒரு 7up இல்லை ஏதாவது ஒரு சோடா, அவ்வளோதான். நம்ம சர்வ் பண்ணுற கிளாஸ் கெப்பாசிட்டி ஒரு 150 to 200 mlன்னு வச்சுப்போம். அதுக்கு தேவையான அளவு தான் இது.
முதல்ல ஸ்ட்ராபெரி ஒரு கிளாஸுக்கு 3 இல்லை 4ங்கிற விகிதத்தில் எடுத்துக்கலாம். சர்க்கரை உங்கள் தேவைக்கு ஏற்றாப்புல. இதுலேயே கொஞ்சம் எலுமிச்சை சாறையும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு 1.5 இல்லை 2 டேபிள் ஸ்பூன் இருந்தால் போதும். ஸ்ட்ராபெரி சீசனில் இருக்கும்போது அதை ஃப்ரெஷ்ஷாக வாங்கி கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அதை எடுத்து ஃப்ரீசரில் போட்டு வச்சிட்டோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கோடைக்கால டைமில் ஜூஸாவோ இல்லை இந்த மாதிரி ரெசிப்பியில் பயன்படுத்திக்கலாம். ஃப்ரோசன் ஸ்ட்ராபெரிங்கிறனால ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வச்சாலே போதும், கொஞ்சம் நேரத்துலையே அது சாஃப்டாக ஆகிடும். அதை எடுத்து ஒரு ஃபோர்க்கு இல்லை ஸ்பூனில் வச்சு மசிச்சு முதல்ல வச்சுக்கலாம். அந்த மசிச்ச பழத்தை எடுத்து மிக்சியில் போட்டு இல்லை பிளெண்டரில் போட்டு நல்லா பியூரி மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சமாக ஒரு சிட்டிகை உப்பு, இதை மறந்துடாதீங்க, இது ஃப்ளேவரை நல்லா எடுத்து கொடுக்கும். இது அத்தனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 150 இல்லை 200 ml கெப்பாசிட்டி பிடிக்கிறக்கூடிய ஒரு பெரிய கிளாஸாக எடுத்துக்கலாம். அதில் ஐஸ் கட்டியை போட்டு நிரப்பிக்கலாம். ரொம்பவும் வேண்டாம், அரைவாசிக்கு கம்மியாக இருந்தாலே போதும். அதில் நம்ம இப்போ செஞ்சு வச்சுருக்க ஸ்ட்ராபெரி பேஸை சேர்த்துக்கலாம். நல்லா தாராளமாக 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் போடுங்க. அடுத்து நம்ம 7up இல்லை எதுவும் சோடாவாக இருந்தாலும் சரி, அதையும் இதில் கவுத்தி விட்டுருங்க. கார்னிஷ்க்கு ஒரு துண்டு லெமன் கட் பண்ணி இதிலே சேர்த்துருங்க. டெக்கரேட் பண்ண கிளாஸோட ரிம்ல ஒரு லெமன் பீஸையும் ஸ்ட்ராபெரியையும் வச்சு விட்டுருங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சது. நம்ம ஸ்ட்ராபெரி மொஜிட்டோ ரெடி. ஒரு தடவை செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறம் மற்றவங்க உங்ககிட்ட வேணும்னு கேட்குறாங்களோ இல்லையோ, நீங்களே எனக்கு எப்படா செய்வேன் அப்படின்னு ஏங்க ஆரம்பிச்சிருவீங்க. அவ்வளோ நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, என் கேரண்டி. சேனலில் ஆட்டுக்கால் பாயா, ப்ரான் 65, ஃபிஷ் ஃப்ரை அந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ரெசிபி நல்லா இருக்குன்னா வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சீக்கிரமாக பார்ப்போம். பாய்.